இப்போ பராமரிப்புக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு அன்பான ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மொத்தம் 2 குழந்தைகள் இருக்குது. அப்பொழுது கூட அந்த 2 குழந்தைகளுக்கும் செடினா ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா தினமும் விதை கடைக்கு போய் நிறைய விதைகளை வந்து அவங்களோட தோட்டத்தில் போடுறாங்க. ஆனா ஒரே ஒரு விதை கூட பல மாதங்களாக ஆனா ஒரு விதை கூட முளைக்கல. 2 பேருக்கும் கஷ்டமா இருக்கு. ஆஹா, நம்ம இவ்வளோ விதை போட்டோமே, ஒரு விதை கூட முளைக்கலையே என்று துக்கத்தோட போய் அவங்களோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, நீ ஒழுங்காக புதைச்சிருந்தா அது இன்னைக்கு பெரிய மரமாவே வளர்ந்துருக்கோமே. நீ ஒரு நல்ல நல்ல மண்ணில் அதை புதைத்து நீ அதுக்கு 2 தடவை தண்ணி பாய்க்கணும் தினமும். மேலும் அதுக்கு நல்ல ஒரு சூரிய வெளிச்சத்தில் வச்சனாதான் நீ கொடுத்த பராமரிப்புக்கு அது அன்பளிப்பாக ஒரு கனியை தரும். அதை நீ ஒழுங்கா செஞ்சிருந்தனா இப்போதைக்கு அந்த கனியை எடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது, புரிஞ்சுதாப்பா, எனக்கு சொன்னதுக்கு தேங்க்ஸ். அதை தான் நம்ம ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு பராமரிப்பு என்ற வார்த்தையை சிலுவையில் அறையும் பொழுது கூறியிருக்காங்க. பராமரிப்பு வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிளான வசனமும் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 யாராவது ஒருத்தர் வாசிக்குமாறு கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. இயேசுவின் பார்த்துக்கோங்க. ஏசப்பா வந்து இந்த மரித்த பின்பு மரியாளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மரியாள் ஒரு விதவை ஆவார். ஆனாலும் அவருக்கு அடைக்கலமா யாரும் இருக்க மாட்டாங்க. அவளை பராமரிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சாவு போற அந்த ஒரு சில ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல கூட பாருங்க, நம்ம ஏசப்பா எவ்வளவு புத்திசாலியா யோசிச்சு சொல்லியிருக்காங்கன்னு. அப்ப கூட ஏசப்பா வந்து சிலுவையை வந்து கொல்கதா மலை வரைக்கும் தூக்கிட்டு போகும்போது அவர் 3 தடவை கீழே விழுந்தாரு. அப்ப கூட இது மரியாதை அவங்களோட 2 சகோதரிகள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. ஏசப்பா வந்து சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி இது நிறைய பீப்புள்ஸ்க்கு சப்பானிகளுக்கு, குருடர்களுக்கு, எவ்வளவோ நிறைய நோய் வாய்ந்த மனிதர்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சுகமளித்தார். அந்த காரணத்தினால ஏசப்பா போகும்போது அவர் பின்னாடி ஒரு பறைய போவோம். ஆனா ஏசப்பா அவர் சிலுவையில் அறையும் பொழுது அவன் யாருக்கும் தென்படல. அவரோட அன்பின் சீஷரான யோவானும் மரியாளும் அவரோட ஒரு சில தங்கைகளும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா வந்து நான் வந்து என்னோட அம்மாவை விட்டு எப்படி அவங்க தனியாக விட்டுட்டு போவேன் இவ்வளோ பெரிய பூமியில என்ற காரணத்தினால அன்பின் சீஷரான யோவானுக்கு ஒரு பொறுப்பை தராரு. அததான் அவங்க சொல்றாங்க, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷரை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் இருக்கு. இப்போ வந்து ஏசப்பாக்கு மொத்தம் 12 சீஷர்கள். இது நாங்கள் எல்லாருமே அறிவோம். அதுல வந்து 3 சீஷர்கள் வந்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர்களா இருப்பாங்க. யார் யாரெல்லாம் பார்க்கலாமா? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேருமே தான் இயேசுவுக்கு பிரியமானவங்க. ஆனா ஏசப்பா வரும்போது யாருமே அந்த 12 சீஷர்களை ஒருவர் கூட அந்த இடத்துல இல்லை. வெறும் யோவான், அப்புறம் அவங்களோட தாய், அப்புறம் வந்து அவங்களோட சகோதரிகள் மட்டும்தான் அந்த இடத்துல தென்பட்டாங்க. மிஷனரி எல்லாருமே ஏசப்பாவை அடிச்ச அந்த சோல்ஜர்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த வசனம் வந்து 3 பாகங்களா பிரியுது. அதாவது ஏசப்பாக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பாவோட குரல் கேட்கும். 2வதாக என்னன்னா இது பொறுப்பு. 3வதாக என்னன்னா கனம் பண்றது. இப்பொழுது நாம் இயேசு கிட்ட போறவங்களுக்கு மட்டும்தான் அவரோட சத்தம் கேட்கும் என்கிற அந்த பாகத்தை பற்றி பார்ப்போம். இயேசுவோட அன்பான குரல், அவரோட ரட்சணியத்தையும் யார் கேட்குவாங்கன்னா, இப்போ அவர் கிட்ட போய் பேசுறவங்களுக்கு தான் அது வந்து கேட்கும். இதுக்கு நம்ம உதாரணமாக அண்ணாளுக்கு கூட எடுத்துக்கலாம். அண்ணாளுக்கு வந்து குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க ஆலயத்துல போய் அழுது ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கத்தி, ஏசப்பா எனக்கு குழந்தை இல்லை, அவங்க கத்துல. அவங்களோட உதிர்ந்துகள் மட்டும்தான் அசைஞ்சது, வேற எதுவுமே அங்க நடக்கல. அதுக்கு உதாரணமாக நம்ம இன்னொரு வசனத்தை போல படிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15.
யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அப்போ ஏலி என்கின்ற சீஷர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஏதாச்சும் மது அடிச்சிருக்கியா, ஏன் இப்படி இருக்க? அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, மனதளவுல பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல கண்ணீரோட இயேசுவிடம் ஜெபிக்கிறாங்க. அவங்க வந்து இயேசுப்பா கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க. இயேசுப்பா எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னது மனசுக்குள்ளேயே அவங்க ப்ரேயர் பண்றாங்க. கண்களா கண்ணீர் அப்படியே ஊத்துது. அந்த காரணத்தினாலதான் அந்த நிமிஷத்துல கூட இயேசுப்பாவை தேடின காரணத்தினாலதான் சாமுவேல் என்கின்ற அற்புதமான தீர்க்கதரிசியை இயேசு அண்ணாவுக்கு தந்தாங்க. மேலும் இப்பொழுது நாம அண்டை குறித்து ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 இதை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13, 4, 5, 6, 7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அப்போ அன்பு எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான ஒரு எமோஷன் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு. அன்புன்றது என்னைக்குமே யாரும் கைவிட்டு போகாது. அது பொறாமைப்படாது. அது எப்பவுமே மற்றவங்களை நினைச்சு பொறாமைப்படாது. சகலத்தையும் தாங்கும். வெறும் உண்மையை மட்டும் தான் பேசுவோங்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்த்துக்கோங்க, இந்த அன்பு இருக்கிறதுனால தான் யோகா என்ன பண்ணா, 12 சீஷர்கள் இருந்தாங்க. 3 சீஷர்கள் ரொம்ப பிரியமானவர்களா இருந்தாங்க. ஆனாலும் யோகா மட்டும் ஏன் போயிருக்கானா, ஏசப்பாவோட அன்பா அவன் புரிஞ்சத காரணத்தினால தான் ஏசப்பாவை தேடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. அதை நாம எங்க அறிய வேண்டும். நம்ம ஏசப்பா கிட்டேயே தான் எப்பவுமே இருக்கணும். நம்ம ஏசப்பா கிட்ட அன்பு கூற வேண்டும். அப்பதான் ஏசு நம்ம பேசுறதுக்கு அவர் செவி கொடுப்பார். மேலும் இப்போ இரண்டாவது பாகமாக பொறுப்பை குறித்து பார்க்கலாம். பொறுப்புக்கு உதாரணமாக நாம் பேதுருவை கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கதை மாதிரி சொல்றேன். அதாவது என்னன்னா, ஏசப்பா வந்து பேதுரு கிட்ட கேட்கறாங்க, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, ஏசப்பா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு நேசிக்கிறேன், நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு நான் சொல்றாரு. இரண்டாவது தடவை கேட்கும்போது அதேதான் சொல்றாங்க. மூன்றாவது தடவை கேட்கும்போது பேதுருக்கு மனமா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ, ஏசப்பா நம்ம மேல ஏதாச்சும் டவுட்டா வச்சிருக்காரா, என்ன நம்ம மேல சத்தியம் பண்றாரான்னு நினைக்கும் போது அவன் அழுது ஏசப்பா கிட்ட சொல்றான், நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பொறுப்பை தர போறேன். பேதுருவே, நீ என் ஆடுகளை மேய்வியா என்று என்ன பண்றாரு பேதுருவிடம் கேட்கும் பொழுது பேதுருவும் சரி. அதாவது ஏசப்பா கிட்ட யாரெல்லாம் அன்பா இருக்காங்களோ, அவரிடம் பிரியமா இருக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் இயேசு ஒரு பொறுப்பை தருவார். இப்போ ஏசப்பா நம்மளுக்கு என்ன பொறுப்பை தந்தார் தெரியுமா? புறஜாதி மக்களை இயேசுவை தேடி வருமாறு ஏசப்பால ஜாதிகளா பிரிச்சாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாக்கு எதிராக அவங்க தோற்றப்படும் போது நாம தான் அவங்களுக்கு சுவிசேஷம். இப்போ கூட எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஒரு பிரியமான நண்பன் ஒருவன், அவன் பேர் சிவபாலன். அவங்க வந்து என்னன்னா ஒரு ஹிந்து குடும்பத்துல இருந்து இருக்கிறாங்க. அவன் நல்லா படிப்பான். என்னோட கிளாஸ்மேட் தான். அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு நாள் எக்ஸாம் எழுத பொழுது அவன் வந்து அவங்களோட காட் கிட்ட ப்ரே பண்ணினான். நான் வந்து சொன்னேன், நீ உங்களோட கடவுளை உண்மையிலே நம்புறியா, அவர் இருக்காரு, நீ நம்புறியா? கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லைன்னு அவன் சொன்னா. ஏன்டா நம்ப மாட்டியா? உனக்கு ஏசப்பா, நான் வந்து அவங்க கிட்ட நிறைய ஆபிரகாமோட கதை, அப்புறம் வந்து ஈசாக்கோட சந்ததி பற்றி நான் நிறையாவே அவங்க கிட்ட பேசியிருக்கேன். நான் கண்டிப்பா நம்பலடா, எனக்கு கடவுள் இருக்காங்க. நான் தினமும் கோவிலுக்கு தான் போறேன், எல்லாமே பண்றேன். ஆனா எனக்கு ஏற்றது எதுவுமே நடக்கல. எங்க அம்மா சொல்றாங்க, இது நீ வந்து உன் கடவுள் கிட்ட வேண்டதுனாலதான் நல்லா முடியலன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே எங்க மம்மி தான் டீச் பண்றாங்க. நான் அப்படி ஃபீல் பண்ணல. அவர் இருக்கிறதா எனக்கு ஒரே மன கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன கண்ணு போய் எனக்கு வேண்டதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஒரு நாள் நானும் பெருசாகல. எங்க அப்பா வந்து இந்து குடும்பத்துல இருந்த காரணத்தினால எங்க அப்பாக்காக அவங்களோட மதத்தை மாத்திக்கிறாங்க, கிறிஸ்டினா இருந்தாங்க. ஆனா நான் பெருசானே கண்டிப்பா நான் வந்து சொன்னேன், நானும் ஊழியம் செய்ய போறேன், நான் ஒரு பாஸ்டர் ஆக போறேன், நம்பிக்கை இருக்கு, ஏசப்பா நான் ஆக்குவாருன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நீ நடத்தும் போது நான் கண்டிப்பா உன்னை தேடி சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்ப பாத்துக்கோங்க, நான் அவன் வந்து நம்பல, ஏசப்பா தான் இருக்காரு,
ஜெபிப்பது ரெண்டாவது ஜெபிப்பு பேசியா கனம் பண்ணணும். அவங்க எந்த நிமிஷத்துல கைவிடக்கூடாது. இப்போ முக்கியமா நான் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றேன், தினமும் உங்க தந்தையும் தாயையும் பார்த்து ஸ்டோரி சொல்லுவேன். நீங்க சொல்ல நினைக்கலாம், இவன் சொல்லுவானா நினைக்கிறீங்க, நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் தினமும் கஷ்டமா சொல்லிட்டு தான் போவேன் ஸ்கூலுக்கு கூட. இதை வந்து நீங்க ஒரு பழக்கமா எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்காகவும் சொல்லலாம், உங்க தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ ஏதாவது நோய் என்றால் அவங்களை நல்லா ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவங்களை எந்த காலத்திலையும் கைவிடக்கூடாது. இதுதான் வந்து கனம் பண்றது. இப்போ வந்து நீங்க பார்த்துக்கோங்க, இதுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு தாய்க்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களோட தகப்பன் வந்து வேற விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த தாய்க்கு வந்து அவங்களோட சின்ன பிள்ளை மேல அவ்வளோ பிரியமா இல்லை, பெரிய பிள்ளை மேலதான் அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. அவன் செஞ்ச அவங்க வந்து வேணா என்னன்னா அவனுக்கு பிடிக்கலான்னு சொல்லல, ஆனா அவங்க சரியா பராமரிக்க மாட்டாங்க. அவனை வந்து அப்படியே விட்டுடுறாங்க, நீ எப்படியானா போன்ற மாதிரி. ஆனா அவங்களுக்கு பெரிய எனக்கு மட்டும் இப்படி பண்றது அப்படி பண்றது ரொம்ப பாசம் காட்டும் பொழுது அவன் அப்போ கூட அவன் நம்ம தாய் நம்மளை என்ன பராமரிச்சாங்க, நாம ஏன் அவனுக்கு கனம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவன் தினமும் ஆனா அந்த பெரிய பையன் ஒரு டிசிப்ளின் இல்லாம பேசுறான். அம்மா எனக்கு சாப்பாடு எடுத்துருவான், ஆனா அந்த குழந்தை பாவம், மம்மி நான் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டுக்கிறேன். அவன் வாங்க பேசுறாங்க, இவன் ஒரு அன்பா அவங்களுக்கு கனம் பண்ற விதமா வாங்க போங்கன்னு பேசுறான். அது இங்க நம்மளுக்கு தெரியப்படுது. ஒரு சில காலத்துக்கு போது அவங்க தந்தையே இறக்குறாங்க. அவங்க தாய் மட்டும் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடு சரிஞ்சு விழுகுது. அவங்களோட பெரிய மகன் கிட்ட போய் உதவி செய்யறாங்க, உதவி கேட்கறாங்க. எனக்கு வந்து என்னோட ஃபியூச்சரை வந்து நான் தேடணும், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களால என்ன பார்த்துக்க, நான் இதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்க முடியாது, நீங்க யார்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு அவன் என்ன பண்றான். ஒரு சின்ன செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் அவங்களை பார்த்துட்டு அவன் போறான். அப்போதான் வர அந்த சின்ன பையன், அம்மா நான் உங்களை ஒரு நாள் கூட உங்களை ஜூசிச்சு பார்த்தது கிடையாது, நான் உங்களை கனம் பண்றேம்மா, ஒரு தாயா உங்களை நான் கனம் பண்றேம்மா, நீங்க என் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு என்ன பண்றான், தாயை நல்லபடியா கனம் பண்றான். இப்போ அதுதான் இவங்க வந்து என்ன பண்றோம்னா, அதாவது நம்ம தந்தையும் தாயை நம்மளை வந்து ஒரு காலத்துல பராமரிக்கிறாங்க, ஆனா ஒரு காலத்துல நாம வந்து அவங்க செஞ்ச பராமரிப்புக்கு அவங்க என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். வயதான காலத்துல உங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க, எந்த நிலைமையிலையும் அவங்க வந்து என்ன பண்ணாதீங்கன்னா விட்டு செல்லாதீங்க. இப்பொழுது கூட நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, இந்த நாளில் கூட உங்களோட வார்த்தையை பேச உதவி செஞ்சதே கொண்டாட ஒரு நன்றி ராஜா. இந்த நாளில் கூட கேட்டவர்களமாக போகாதபடி அதனால் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளுமாறு உதவி செஞ்சதே அதை கொண்டாடப்படி நன்றி ராஜா. அடுத்ததான் ஜோஷ்காக்கா பேச போகிறாங்க சிப்பா. ஜோஷ்காக்கா கூட உங்கள் கரம் இருக்கட்டும் சிப்பா. எங்களோட சுத்திகளை வாழ்க்கை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சிப்பா. நல்லபடியாக பேச உதவி செய்யுங்க சிப்பா. உங்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை